வேலைன்னு சொல்லி அந்த ஜாய் போய் எத்தனை வருஷம் ஆகுது? என்ன இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலிடா. உனக்கு தங்கச்சி யாரும் இல்லையே. பேபிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வயசாகிக்கிட்டே இருக்குல்ல. ஆமா, வயசாயிட்டே இருக்கு. என்ன ஆ? நம்ம வீட்ல இருக்கிற பையனை பத்தி சொன்னேன். ஆ? இவனை விட வயசுல பெரியவன் இன்னொருத்தர் இருக்கா. ஞாபகம் இருக்கா? சரி. எத்தனை வருஷம் கழிச்சு சாம் இங்க வரப்போறான். இந்த வாட்டி கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நடக்கும்னு நம்பிக்கையே இல்ல. அது எப்படி? முதல்ல உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்கம்மா, இந்த வாட்டி கண்டிப்பா பண்ணிடலாம். உனக்காவது அந்த சிந்தனை இருக்கே. 50K. என்ன? எப்படி இருந்தாலும் நீ பேங்க் போய் தானே ஆகணும். ஆ, எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும். முடியாது. டேய், நீ அப்படி இல்லை சொல். உங்க கோட்டா முடிஞ்சிருச்சு. இனி ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அது ரோஸ்லிக்கு 30,000 கொடுத்துருக்கு. அம்மா கணக்கேட்டா நாங்க 2 பேர் தான் முட்டிப்போம். ரோஸ்லிக்கு எதுக்காகடா நீ கொடுத்த? அவ புட்டிக்கோட போட்டோ ஷூட். கொடுக்காத. நான் கொடுத்துட்டேன். சபாஸ்.